அதிகாரமுடைய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகத்தின் அறிமுக உரையை கடந்த எபிசோடிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு 1ஆம் அதிகாரம், 25 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பார்த்தோம். முதல் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலிலே 7வது ராஜா ஆகாபை குறித்து நிறைய விஷயங்கள். அடுத்து அந்த 1 ராஜாக்களின் கடைசி பகுதி, கடைசி அதிகாரம், கடைசி பகுதி, ஆகாப் ராஜா மரித்த பிற்பாடு அவருடைய மகனாகிய அகசியா ஆளுகை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அகசியாவை குறித்து இந்த 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆகாப் மரணம் அடைந்த பின் அகசியா ஆட்சி செய்கிறார். அகசியா ராஜாவாக இருக்கும் பொழுது மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டார். மாடியிலிருந்து கீழே விழுந்த உடனே அந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, அடி பலமாய் விழுந்து விட்டது. ஆகவே இப்பொழுது நான் பிழைப்பேனா என்று கேட்பதற்காக இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளிடத்தில் இவன் ஆட்களை அனுப்பி இருக்க வேண்டும். ஆனால் இந்த அகசியா தன் தகப்பனை போலவே கேடு கட்டவனாய் நடந்து கொண்டான். பாருங்க என்ன நடக்குது. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். விக்கிரகங்களிடத்திலே போய் விசாரித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்புகிறான். இது தேவனாகிய கர்த்தருக்கு தெரியாமலா? அவருடைய பார்வையில் படாமல் இருக்குமா? இப்பொழுது கர்த்தர் இதை பார்த்து எலியாவின் இடத்தில் சொல்லுகிறார், அவன் படுத்திருக்கிற கட்டிலிருந்து, ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் செத்து போவான் என்று சொல் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் அங்க பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போய் கொண்டிருக்கிறார்களே, அவங்க கிட்ட போய் சொல்லு, நீ இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா பாகால் சேபுவின் இடத்தில் விசாரிக்க போகிறாய், அதனால ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று சொல் என்று சொன்ன உடனே எலியா ராஜாக்களுக்கு முன்பதாய் நின்றவராயிற்றே, ராஜா அனுப்பின ஆட்களுக்கு முன்பதாய் நிற்காமலா போய் அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே இந்த ஆட்கள் பாகால் சேபுவிடத்தில் போகாம திரும்பி வந்து அவங்க கேட்க போறாங்க, எங்க ராஜாவின் இடத்தில் போய் எலியா சொன்னதை அறிவிக்க போகிறார்கள். எலியா சொன்னதை அறிவிக்க போன உடனே இப்போ அகசியா கேட்கிறாரு, இந்த பதிலை, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி அனுப்பிய மனிதன் எப்படி இருந்தான் என்ற உடனே எலியாவின் தோற்றத்தை இந்த ஆட்கள் அப்படியே விவரிக்கிறார்கள். உடனே அகசியா புரிந்து கொண்டார், ஹேவன் திஸ்பியன் ஆகிய எலியாதான் என்று சொல்லி தன்னுடைய சேவகருக்கு கட்டளை இடுகிறான். ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு கீழே 50 சேவகர்கள், நீங்க போய் எலியாவை அழைத்து கொண்டு வாருங்கள். எலியா ஒரு மலையின் உச்சியில இருக்கிறார். இந்த சேவகர்கள் தலைவனோடு கூட, ஒரு தலைவன் 50 சேவகர்கள் 51 பேர் இவங்க போறாங்க. யார் இடத்துல? எலியாவின் இடத்துல போறாங்க. எலியாவின் இடத்துல போன உடனே ராஜா உன்னை வர சொல்லுகிறார். எலியா சொல்லுகிறார், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 மனுஷரையும் பட்சிக்க கடவுதுன்னு சொன்னாரு. உடனே அக்கினி இறங்கி வந்தது. அந்த தலைவனும் 50 சேவகர்களையும் அதை பட்சித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். பிறகு 2வது விஷயம், அகசியா என்ன பண்ணுகிறார், ஒரு தலைவனையும் 50 சேவகர்களையும் அனுப்புகிறார். அவர்கள் போய் நிற்கும் பொழுதும் எலியா இதே வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் சேவகரையும் பட்சித்து போட கடவுள். செகண்ட் டீமும் அவுட்டு. இப்ப 3rd டைம் இன்னொரு தலைவனும் 50 சேவகர்களும் அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் எலியாவின் இடத்தில் வந்த உடனே இந்த தலைவன் வரும் பொழுதே எலியாவுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். ஐயா, 2 தடவையும் பட்சித்து போட்டீங்க, இப்பொழுது என்னுடைய பிராணனும் என் கூட வந்திருக்கிற இந்த 50 சேவகர்களின் பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக
தயவு செய்து ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே இப்ப கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், நீ கூட போ, பயப்படாம போ, நான் சொன்ன வார்த்தைகளை சொல் என்று சொன்ன உடனே இப்பொழுது எலியா அவர்களோடு கூட புறப்பட்டு போகிறார். அகசியாவின் இடத்தில் வந்து the very same words, அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றார், பாகால் சேபுவிடத்தில் விசாரிப்பதற்கு ஆட்களை அனுப்பினார், ஆகவே நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலவே அந்த அகசியா வியாதி நீங்கி பிழைக்கவில்லை, அவன் மரித்து போனான். இதுதான் இந்த 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா இருக்கும் பொழுதும் எலியாவின் இடத்தில் போய் விசாரிக்காதபடி விக்கிரகங்களிடத்திலே, பாகால் சேபுவின் இடத்திலே, எக்ரோனின் தேவர்களிடத்திலே அனுப்பி விசாரிக்க செய்தது தேவ கோபத்தை உண்டு பண்ணுகிறது. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு ஒரு நபருக்கு கொடுக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது, தேவ கோபத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே எச்சரிக்கையாய் இருப்போம். துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய அவருக்கே சகலவற்றையும் செலுத்துவோம். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். ஓ, உம்மை அன்றி வேறு ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவரும் இல்லை சுவாமி. அந்த நல்ல தேவன் எங்களை உடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட பாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பய பக்தியாய் நடந்து கொள்ளுகிற ஸ்வாபத்தை, பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமாய் தொழுது கொண்டு கனப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.